ஆபிரகாமுடைய மாம்சம் ஹீல் ஆகணும் இல்லையா? அவருடைய மாம்சம் ஹீல் ஆகணும். மூன்று ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். எதிர்கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கைகளில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அது அவர் என்ன பண்றாரு? ஆபிரகாம் ஓடோடி போய் அக்செப்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? அக்செப்ட் பண்றாரு. முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? டுடே யூ கோனா அக்செப்ட் இட். அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். கரங்களை கொடுத்தவன் என்ன பண்ணணும்? ஐயா, இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வீர்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க மாம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். என்னைக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆபிரகாம் வாங்கி கொண்டாரோ அவனுடைய மாம்சத்திற்குள் அப்பவே பிளஸிங் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆமென். கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். ஆமென். எப்படி நீதிமான் என்று எண்ணப்பட்டான்? மெல்கிசேதேக் கொடுத்த அந்த அப்பமும் திராட்சரசமும் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவன் எப்பேற்பட்ட வயதானவனா இருக்கட்டும், ரத்தம் உள்ள போக மாம்சம் உள்ள போக போக அந்த மாம்ச தோலினால் நம்மளை மூட 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 நம்ம என்ன பண்ணுகிறோம்? அந்த மாம்சம் கிரியை செய்யும், அது வேலை செய்யும். கிரியை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? நன்மைகள் நடக்கும். ஆமே, நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. உண்மைதானே? எனக்கு 1000 பலவீனங்கள் இருக்கு, அவர் சிலுவையில சுமந்தாரே இல்லையா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமே சொல்லுவோம், அக்கிரமங்களுக்காக உங்க பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணணும் தான் அவர். பார்த்தீங்களா? உண்மைதானே? அப்போ அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றிருக்கிறாரா இல்லையா? சிலுவையில் ஏற்றிருக்கிறாரா இல்லையா? அப்போ உங்க பலவீனங்களை குறித்து நீங்க எவ்வளவும் கவலைப்படாதீங்க. விண்ணப்பத்தை மட்டும் அவர்கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, வேண்டுதலை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு அது எடுக்கிறதுக்கு முன்னாடி 2:24 எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆபிரகாம் அவன் தலைமையில அவன் வரும்போது அவன் ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா அவர்கள் குடும்பம் செய்திருந்த பாவம் சாபம் எல்லாம் அவன் தலைமையில இருந்தது. அவன் நீதிக்கு பிழைக்கல, அவன் பாவத்திற்கு மரிக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்திற்கு மரித்தாதான் நீதிக்கு பிழைக்க முடியும். அவன் ஆனா நீதிமான் என்று எப்படி எண்ணப்பட்டான்? அவன் நீதிமான் என்று எப்படி எண்ணப்பட்டான்? இந்த ரத்தம் அவனை கழுவினது, இந்த மாம்சம் அவனை மூடினது. ஆமென். ஒருவன் கர்த்தர் கரத்திற்குள்ள மூடி இருந்தானா அவனை யாராலுமே தொட முடியாது அல்லவா? ஆமென். மோசேய ஒரு கண்மலை வெடிப்புக்குள்ள அவர் கரத்தை வைத்து மூடினார் அல்லவா? இன்னைக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள எத்தனை பேர் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? அவர் கரத்துக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென். இங்க பாருங்க, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால். ஆமென். நமக்கு ஒரு ரண வைத்தியர் இருக்கிறார், நமக்கு காயம் இருக்கு. அந்த காயங்களை ஆற்றணும் அப்படின்னா சரியான மருந்தை போட்டாதான், அப்ளை பண்ணாதான் அந்த காயம் மாறும். ஆமென். ரொம்ப நாள் தீராத வியாதி யாராலையும் தீர்க்க முடியல. இன்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது சகல பாவங்களுமா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி. உபாகமம் 7:15 பார்க்கிறோம்ல, எகிப்தின் ரோகம் ஒன்று உங்க மேல வராமல் உன்னை பகைக்கிறவர்கள் மேல வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகல வியாதியையும் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று போட்டு அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. எந்த நோயும் உங்களை அணுகுவதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேராது என்று சொன்ன வார்த்தையின்படி நான் முடிக்க போறேன்.
இன்னொரு 2 minutes எடுத்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஆபிரகாம் முன்பு நீதிக்கு பிழைத்திருக்கல. என்னைக்கு அவன் மாம்சம் ஆக்டிவேட் ஆனதோ, அவன் ரத்தம் ஆக்டிவேட் ஆனதோ, என்னைக்கு இந்த புது உடன்படிக்கைக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு நீதிமான் என்று எண்ணப்பட்டான். ஆமென். இந்த புது உடன்படிக்கைனா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த புது உடன்படிக்கையின் சபை அப்படின்னு. புது உடன்படிக்கைனா என்ன? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது இந்த திராட்சை ரசத்தையும் மாம்சத்தையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கைக்குள்ள உங்களை இந்த புதியதும் ஜீவனமான இந்த ரத்தத்திற்குள்ள, இதுதான் புது உடன்படிக்கை. இந்த கம்யூனியன் டேபிள் தான் என்னது? புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க வரும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஆமென். இதை நினைவு கூறும்படி இதை நீங்க சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வயசாகாது. ஆமென். ஹல்லேலூயா. மோசே எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? மோசே எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. சாரா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தா? சாராள் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தா? உபாகமம் 33ஆம் அதிகாரம் 33:4 நினைக்கிறேன், 7:4 நினைக்கிறேன், 34:7 நினைக்கிறேன். மோசே மரணம் அடையும் போது 120 வயதாக இருந்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை வச்சு ஜெபம் பண்ணணும். 120 வயசு வரையும் அவர் வாழ்ந்தார்ல, நாங்க மட்டும் 50 வயசுல சாகணுமா? என்னப்பா இதெல்லாம் கதையால இருக்கு. அவர் மட்டும் 120, எனக்கு என்ன? ஆயுசு நாட்களை உன் தகப்பனையும் தாயும் கணப்பண்ணு. என்ன போட்டிருக்கு? உன் ஆயுசு நாளுக்கு பெருகும்படிக்கு என்ன பண்ணும்? நிறைய பேர் தகப்பன் தாய் தானே அசால்ட் பண்ணிடுவாங்கல்ல. என்னைக்கு நம்ம தகப்பன் தாயையும் கனம் பண்ணுகிறோமோ நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக செய்வார். ஆமென். உண்மைதானங்க. தகப்பனுடைய தாயினுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. அவங்களுடைய வருத்தத்தையோ நம்ம சம்பாதிக்க கூடாது. என்றைக்குமே அவங்க கண்ணீரில் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தாயோட கண்ணீரில் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு தாய் அழுகுறாங்க அப்படின்னா அதற்கு காரணமாய் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான அன்பு தேவச்சனமே, உங்க குடும்பத்தை நீங்க பார்க்கணும். ஆமென். உங்க சபையை நீங்க பார்க்கணும். உங்க சபைக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம இருப்போமாக. ஆமென். அவருடைய ரத்தமும் மாம்சமும் நான் முடிச்சுட்டேன். புதகர் கையில கொடுக்க போறேன். ஒண்ணுதாங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கை அவருக்காக இருக்கணும். ஆமென். அவருக்காக ஜீவிப்போன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம்
முழங்கால் படிக்கிறவங்க முழங்கால் படிக்கிறலாமா? தேவனை நோக்கி பார்க்கலாமா? துயர் நீக்கும் மருத்துவரே, துயர் நீக்கும் மருத்துவரே,